கில்வி பங்களா இதானே? ஆமா. ஒரு கொரியர் வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒழுங்கா க்ளீன் பண்ண சொன்னா என்னமோ தடவிட்டு இருக்க? அதுக்கு என்ன வலிக்குமா? சார் காஃபி. யாரோ வந்திருக்காங்க. பொழுது விடிஞ்சாலே இந்த விசிட்டர்ஸ் தொந்தரவு தான். நான் எழுந்திரிச்ச உடனே காப்பி சாப்பிடணும் தெரியாது. ஏன் இவ்வளவு லேட்டு? எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு தான் வெட்டி கதை பேசாம சீக்கிரமா படுத்து தூங்கடுங்கிறது. நான் இல்லைங்க, மாடு எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, பால் கறக்க முடியல. ஏன் அங்கதில்ல நேத்து ஏன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தல? மழை பெஞ்சதுங்க. மழை பெஞ்சா என்ன, கொடை பிடிச்சிட்டு தண்ணி ஊத்த வேண்டியது தானே? வர வர யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறங்க. எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணா தான் சரிப்பட்டு வருவீங்க. நீ யாரப்பா? சார், மிஸ்டர் சந்துருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எவனது மிஸ்டர் சந்துரு? இந்த வீட்டில் அப்படி யாரும் இல்லையே. நீங்க? நான் இந்த வீட்டில் வேலைக்காரன். அப்போ மிஸ்டர் ராகேஷ்? அவர் என்னுடைய பாஸ். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்து தான் வரும். மிஸ்டர் சந்துரு இங்க இருக்கிறதா அவர் தான் சொன்னாரு. அவரே சொன்னாரா? இருக்கா இங்க தான் இருக்கா. அப்போ இந்த பார்சல் இங்க வச்சிடுறேன். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடலாம் எனக்கு நேரம் இல்லை. வேணா நான் கை நாட்டு வச்சிடுறேன். ஏய் கோவிந்தசாமி, ஏன் அப்படி அட்டகாசம் பண்ற? உனக்கும் கோமதிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தீர்த்து வைக்கிறேன்டா. கீழே இருங்கடா. மரியாதை கீழே வரல, நான் கீழே வர வேண்டியதா இருக்கும். ஐயா முதலாளி, ஐயா பாத்து. டேய் ராஜு, இவனை உள்ள போட்டு அடிச்சு வை. 3 நாளைக்கு வெளியே விடாத, அப்பதான் ஒழுங்கா இருப்பான். சரிங்க சார். ஏப்பா, எல்லா வேலையும் முதலாளி தான் செய்யணுமா? இதெல்லாம் பார்த்துக்கு வேற யாரும் கிடையாது. இல்ல சித்தப்பா, அவங்க எல்லாம் தின்னுட்டு தூங்குதா லாய்க்கு. எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிக்கணும். டே முன்சாமி, மார்க்கெட்ல கேரட் இல்ல, இந்த தடவை பழைய ரேட்டுக்கு தர மாட்டேன். முதலாளி கிட்ட சொல்றேங்க. ஏ மாரிமுத்து, வைத்தியநாதனை கட்டி போட்டியா? வைத்தியநாதனுக்கு என்ன பாச்சு? அவனை கட்டி போடலன்னா எல்லாத்தையும் மேஞ்சிருவான். ஓஹோ, அவ்வளவு மோசமானாடா? காலமாடு சித்தப்பா. சரியா போச்சு. இங்க இருக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் மனுஷன் பேரை வச்சுக்கியா? இல்ல சித்தப்பா, இங்க ஏகப்பட்ட ஆடு மாடு கோழிலாம் இருக்கா. பேர் வச்சா அடையாளம் தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பேர் வச்சு கூப்பிட்டா எனக்கும் ஏதோ சொந்தம் இருக்குன்னு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஏன்பா அப்படி நினைக்கிறேன்? நான் இல்ல உனக்கு. என் அண்ணன் உன்னை தத்து மட்டும் தான் எடுத்தார். ஆனா நான் உன்னை என் சொந்த மகனா நினைக்கிறேன்ப்பா. ஐயோ சித்தப்பா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். டிஏஜி ரகுராம் என் சித்தப்பான்னு எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளவு பெருமைப்பட்டுக்கிறேன் தெரியுமா? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இழப்பு எனக்கு தெரியலனா அதுக்கு காரணமே நீங்க காட்டுற அன்பு தானே. சரி சரி விடு ராகேஷ். அந்த ஃபைல் எடு. சீக்கிரம் ஏத்தல, வண்டி கிளம்பணும்ல. இது ஃபாரின் லோனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். யாரையோ பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதுப்பா. வர 20ஆம் தேதிக்குள்ள இதை ஃபில்அப் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட எனக்கு அனுப்பி வை. சரி. இது மட்டும் உனக்கு சாங்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்க, இனிமே உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இவன் என்ன இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கானா? அதான் செலக்ட் அடிச்சானே. நான் கிளம்புறேன். ஓகே சித்தப்பா. வாங்க. வண்டி எடுப்பா. பை சித்தப்பா. என்னடா இது? அது ஏன் கேக்குறீங்க? அந்த சந்துருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. உள்ள என்ன இருக்குன்னு நெட்டி பார்த்தேன். பேயோ பிசாசோ வந்து கண்ணத்தை பிடிச்சு புறாண்டிடுச்சு. அவனுக்கு யார பார்சல் அனுப்பிருப்பா? கடன் கொடுத்தவன் தான். நேரில் பிடிக்க முடியலன்னு அவனை கொல்றதுக்காக உள்ள எதையோ வச்சு அனுப்பிச்சிருக்கான். இப்போ எங்கடா அவன்? 3 நாளா தேடுறேன். அவனை பிடிச்சு கொண்டு வா. நான் ஊர்ல இல்லைன்னு சொல்ல, அப்பதான் வருவான். வரட்டும், 4 அரை விடுறேன். கண்டிப்பா விடுவீங்களா? டேய் கண்டிப்பாடா. அப்ப பிடிச்சு கொண்டு வந்துடுறேன். நாயரே, அந்த சந்துருனாலேயே நான் முழுகிட்டேன். அவன் பாட்டுக்கு எத்தியோப்பியா ஐரோப்பியான்னு 60,000 ரூபாய்க்கு ஐஎஸ்டி பேசிட்டு கடை வச்சுட்டு போட்டான். അതൊന്നും സാരില്ലടോ. ഉങ്കിട്ടാവത് ISD പേസിനെ എങ്കിട്ട് ടിക്കറ്റ് വാങ്ങി നേരിലെ പോയിട്ടാ 6 ലക്ഷം തരണം. അവനാരെ ട്രാവൽ കമ്പനി മൂടിയിട്ട് ഞാൻ കാൽനടയായി സുറ്റുறேன். அவனை என் கையில கிடைச்சா நான் அவனை கொலை பண்ணிடுவேன். கிடைச்சாதானே? ஹலோ, சென்னைக்கு ஒரு எஸ்டிடி பண்ணணும். பண்ணிக்கிங்க சார். தாத்தா, நான் தான் சந்துரு, சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். அது சிங்கப்பூர்ல காக்கா இல்லன்ற விஷயம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் டூரிஸ்ட்லாம் பாக்குறதுக்காக ஒரே ஒரு காக்காயை வாங்கி சாம்பிளுக்கு ஏர்போர்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க தாத்தா. அப்புறம் தாத்தா, ஒரு ஹாப்பி நியூஸ். 2 கோடி ரூபாய் பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன் நானு. எல்லாரும் மாட்டை பிடிச்சு காட்டுறா. தெரிஞ்சானே யாரோ மாடை பிடிச்சு கட்டுன்னு கத்துறாங்க.
அது ஒண்ணும் இல்ல தாத்தா, இங்க இருந்து நியூசிலாந்துக்கெல்லாம் மாடுகள் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுல ஒண்ணு அவுத்துக்குச்சு போல இருக்கு. அதை பிடிச்சி கட்டுறான்னு பைலட் திட்டுறாரு. சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஐஎஸ்டில எனக்கு பில் ஏறுதுல. நோ தாத்தா, என்னால இந்த வெக்கேஷனுக்கு சென்னைக்கு வர முடியாது. நான் போய் நம்ம எஸ்டேட்டை பார்க்கலன்னா அங்க இருக்க டீ எல்லாம் கருகிரும். வேணா அடுத்த வெக்கேஷனுக்கு வரதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி இருந்தா இப்படி என்னடா சுற்றுற? ஹெல்மெட் 159 ரூபா சார். என்னது, லைனே கிடைக்காம பூத்துக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். 159 ரூபாங்கிற? சார் மீட்டர் ஓடிருக்கு சார். மீட்டர் தப்பான மீட்டர். ஆட்டோ மீட்டர் தூக்கி ஃபில் பண்ணிக்கிற. பிஎன்டி டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். பிறக்கும்போது இப்படி தானே? என்ன நாயரே, உனக்கு என்ன கட்டணம் கிடைச்சிச்சா? போயா, உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. நீயா? நான் தான் எப்படி கண்டுபிடிச்ச? இந்த ஊர்ல வேற எவனுக்கும் இந்த மாதிரி மூஞ்சியை மூடிட்டு சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. கொரியர் எப்ப வந்து எடுக்க போற? 2 நாள் கழிச்சு வந்து எடுக்கிறேன். போ. 2 நாள் கழிச்சு வந்தா ஊருக்கு போன முதலாளி திரும்பி வந்துடுவாரு. இப்பயே வர்றேன்யா, நீ போ. ராகேஷ், என்ன பார்த்த உடனே குளிரக்கூடாதுன்னு கதவை சாத்திரியே. இதாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன? ஊர்ல டீ கடையில இருந்து பேங்க் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்கேன். கொடுக்குறாங்க, வாங்குறேன். என்ன பண்றது? இன்னைக்கு கடன், நாளைக்கு ரொக்கம்னு சொல்றாங்க. வாங்கி பார்க்கறேன், ரொக்கம் வர மாட்டேங்குது. அதான் மறுபடியும் கடனே வாங்குறேன். ₹1 ₹2 இல்ல, உங்க தாத்தா கிட்ட 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து காலி பண்ணிருக்கேன். ஃபாரின் போனேன்ல. ஆமா, ஸ்பெயினுக்கு போனேன். அங்க யார் உங்க அப்பனா இருக்கான்? போடா. திராட்சை சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அப்புறம் இங்க வந்து பார்த்தா மேனேஜர் சொல்றான், அதை விட நல்ல செடி இருக்கு, அதை போட்டு பாருங்கண்ணா. சரி, அதை சாகுபடி பண்ணலான்னாக்க செடி மட்டும் குபுகுபுன்னு வளருது, காயையும் காணும், கனியையும் காணும். அப்புறம் கடிச்சு பார்த்தா அது கஞ்சா செடின்னு தெரியுது. அப்புறம் போலீஸ் தெரிஞ்சு கேஸ் ஆகி தீய வச்சு கொளுத்தி. சரி, அதை விட சுவிட்சர்லாந்து போனியா, அது எதுக்கு? ஜாலி ட்ரிப்பா? ஜோலி ட்ரிப்டா. 100 கறவை மாடு வாங்கி விட்டா நல்ல காசுன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலே 60 மாட்டுக்கு அந்தராக்ஸ் வியாதி வந்து செத்து போச்சு. சரி, நீங்க இருந்து வீணா ஊர் சுத்த வேணா, முதல்ல சென்னை கிளம்பு. நான் உங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வேணாண்டா, அவசரப்படாதடா. இந்தாங்க முதலாளி. இதை மட்டும் கரெக்டா பண்ணு. போட்டுக்கடா, போடு, நல்லா போடு. தாத்தாவுக்கு போடு. என்ன மறந்துடுறா நீ. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதடா. அன்னைக்கு ராத்திரி மணி 12 இருக்கும். குன்னூர் ஜங்ஷன் ரோட்ல என் முன்னாடி 2 வழி போச்சு. உன் லக்கு, நான் லெஃப்ட்ல போகாம ரைட்ல போனேன்டா. லெஃப்ட்ல எவனாவது கடங்காரன் நின்னு இருப்பா. இப்போ அப்படிதான்டா நிக்கிறான். அப்படி போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸா கிடந்த ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் என்னால 4 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாற்ற முடிஞ்சதுடா. இத்தனை நாள் 3 பாட்டில் தான் சொன்னேன், இப்ப 4ங்கிற. ஒரு பாட்டில் என்ன வட்டியா? ராகேஷ், நம்ம 2 பேருடைய உடம்புல இப்ப ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்குது. என்னோட ரத்தத்தோட ரத்தம் நீ எனக்கு துரோகம் பண்ணலாமா? என் ரத்தம் கொதிக்குது முதலாளி. இந்த ஆள் இதே கதையை சொல்லி ரொம்ப வருஷமா உங்களை பிளாக்மெயில் பண்றான். பழச மறக்காத ராகேஷ். சரி, போய் அந்த கொரியரை பறி போ. போ. என்னடா இது? கவரை திறந்தா நாய் கழுத்துல இன்னொரு கவரு. டேய், நாயை கீழ விட்டு லெட்டர் பண்றா. இது வேற யாரா இருக்கும்? அன்புள்ள சந்துரு, ஒன்னா கைகோத்து நடக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் உங்களை காதலிக்கிறேன். ஆனா நீங்க என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்க அங்க வரும்போது இதை அனுப்புன நீங்க கண்டுபிடிச்சா உங்க மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். இப்படிக்கு அன்பை தேடும் முறைப்பெண். கேட்ச் மீ இஃப் யூ கேன். புரிஞ்சுது போ. டேய், அட நீ வேற. சிஎம்ஏ சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரா, மந்திரிக்கு மசாலா பால் கேக்குதா? இந்த லவ் எல்லாம் எனக்கு இப்ப தேவையாடா? டேய், யாரு என்ன ஒண்ணுமே புரியலடா. ஐயோ, அந்த காலத்துல எங்க தாத்தா வேற வேலை இல்லாம 6 பொண்ணு ஒரு பையன் பெத்தாடுறா. பையனுக்கு பிறந்தவன் தான் நானு. அந்த 6 பொண்ணுங்களுக்கு அப்புறம் 6 பொண்ணுங்க பிறந்துச்சு. அதுல ஏதோ ஒரு லூஸ் தான் எனக்கு இந்த லெட்டர் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா அலட்சியமா பேசுற? என்ன? எல்லா சொந்தமும் இருந்து ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றானா, நீ ரொம்ப லக்கி ஃபெலோடா. இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல அவங்கள மீட் பண்ணும்போது நீ அவங்கள கண்டுபிடிக்கிற. தோ இதுல ஒரு கேசட் கூட இருக்கு. ஏய், அதுல ஏதாவது மெசேஜ் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு வா. வெரி நைஸ். ஏய், இந்த டியூன் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ரொமான்டிக்காவது கமர் கட்டாவது. காவடி தூக்கிட்டு நிக்கிறான் பாரு. போடா போ, குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வா போ. ஏன்டா கத்துற? போயேன். ஆர்ட் ஃபிலிம் நடக்கிற மாதிரி மெதுவா நடக்கறியா நீ? போ.
என்னாச்சு கடிச்சிருச்சு, 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 கடிச்சிருச்சு.